வணக்கம். காதல் அரக்கன். காதலின் நடுவே வந்த விக்ரம். ஒரு பெண்ணின் கண்ணில் பயம் தெரிந்தால் அவளை காதலிக்கும் ஆணின் இதயம் அமைதியாக இருக்குமா? இருக்காது. இன்று ஆதி முதன்முறையாக விக்ரமை நேரில் பார்க்க போகிறான். ஆனால் அவனை விட பெரிய அதிர்ச்சி மதுமிதாவின் இதயத்தில் மறைந்திருக்கிறது. வாங்க ப்ரீவியஸ் எபிசோடு என்னன்னு பார்த்துருவோம். மலையில் நனைந்த காதல். ஆதி மற்றும் மதுமிதாவும் மீண்டும் ஒருவருக்கொருவர் காதலை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களை தூரத்திலிருந்து கண்காணித்து கொண்டிருந்தான் விக்ரம். இறுதியாக அவர்கள் முன் வந்தான். கேம் ஆரம்பிக்கலாமா என சிரித்தான். வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போவோம். விக்ரமும் ஆதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. மழை வேகமாக பெஞ்சிட்ருக்கு. விக்ரம் சிரித்து கொண்டே நின்றான். ஆதி மட்டும் கோபமாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். ஏன் திரும்ப வந்திருக்க என்றான். விக்ரம் சிரித்தான். ஹஹஹா, நான் போனதே இல்லையே ஆதி. அந்த வார்த்தையை கேட்டதும் மதுமிதாவின் கைகள் நடுங்கின. உடனே ஆதி அவளின் கையை பிடித்தான். நான் இருக்க, டோன்ட் வரி என்று மெதுவாக சொன்னான். த ப்ரொடெக்டிவ் லவ். மழை இன்னும் அதிகமானது. குளிரால் மதுமிதா நடுங்க ஆரம்பித்தாள். ஆதி அதை உணர்ந்து தனது ஜாக்கெட்டை மீண்டும் அவள் மீது போட்டான். பிறகு அவள் நனைந்த முடியை மெதுவாக காதோரமாக ஒதுக்கிவிட்டான். இப்போ பயப்படாத என்று அவன் கண்களை பார்த்து சொன்னான். மதுமிதா அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் 5 வருடங்களாக தேடிய பாதுகாப்பு இருந்தது. த ரெயின் மெமரி. விக்ரமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சில நிமிடம் அங்கிருந்து தள்ளி போய் நிற்கிறான். அதே நேரத்தில் ஆதியும் மதுமிதாவும் ஹாசிபோவில் தனியாக இருந்தனர். மது, சொல்லுடா, ஒரு விஷயம் கேட்கணும், கேள். நீ என்னை உண்மையாகவே மறக்கலையா? மதுமிதா சிரித்தாள். பிறகு தனது ஹேண்ட்பேக்கில் இருந்த ஒரு ஃபோல்டபுள் பேப்பரை எடுக்கிறான். அதில் திறந்தான். ஆதி பார்த்து அதிர்ந்து போயிட்டான். அது 5 வருடங்களுக்கு முன் ஆதி எழுதிய லவ் லெட்டர். மலையில் இருந்து ஃபேடாக இருந்தது. ஆனாலும் காதல் அது பேசிக்கிட்டே இருந்துச்சு அந்த லெட்டரில். ஆனால் மதுமிதா அதை இன்னும் பாதுகாப்பாக வச்சுருந்தா. இதை இன்னும் வச்சிருக்கியா என்ன என்று சொன்னான் ஆதி. ஆதி கண்ணீர் வந்துச்சு கண்ணில். உன்னை மறந்திருந்தா இதை ஏன் நான் வச்சுருப்பேன் என் கூட அப்படின்னு கேட்குறா மது. த மோஸ்ட் லவபிள் மூமெண்ட். அந்த நேரத்தில் மின்னல் வானத்தை கிழித்து கொண்டு மின்னியது. பயந்து போன மதுமிதா திடீரென ஆதியை கட்டி பிடித்தாள். மானம் இடறியது. ஆதியை இன்னும் இறுக்கமாக கட்டி பிடித்தாள். நான் ஸ்ட்ராங் கேர்ள் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், இப்போ யார் ஹக் பண்ணிகிட்ருக்கான்னு பாரு அப்படிங்கிறான் ஆதி. மதுமிதா டென்ஷனாக ஷட் அப் ஆதி அப்படிங்கிறான். ஆதி அதுக்கு சிரிக்கிறான். பிறகு அவன் நெற்றியில் முத்தமிட்டான். நான் இருக்கும்போது எதுக்கும் பயப்படாத. அந்த ஒரு வார்த்தை மதுமிதாவின் கண்கள் கலங்க வைத்தன. த சீக்ரெட். திடீரென்று விக்ரம் திரும்பி வந்தான். என்ன, ரொமான்ஸ் முடிஞ்சிச்சா என்று சிரித்தான். ஆதி கோபமாக முன்னால் வந்து நின்றான். உனக்கு என்னதான் வேணும் இப்போ விக்ரம்? விக்ரம் மதுமிதாவை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான். உண்மையை சொல் மது, உண்மையை சொல். மதுவின் முகம் மங்கி போனது. விக்ரம், வேண்டாம் வேண்டாம் விடு விக்ரம். இல்லை. அவன் சிரித்தான். ஹஹஹா. ஆதிக்கு உண்மை தெரியணும். அப்போ தான் அவன் என்னை முழுசாக புரிஞ்சுக்குவான். ஷாக்கிங். விக்ரம் மெதுவாக தனது ஃபோனை எடுத்தான். மழைத்துளிகள் அவன் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவன் தன் முகத்தை துடைத்து கொண்டு மர்மமான சிரிப்போடு மறைவாக இல்லை. ஆதி என்று அவன் மெதுவாக அழைத்தான். உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ காட்ட போகிறேன். ஆதி கோபமாக அவனை பார்த்தான். ட்ராமா பண்ணாதான் ஃபஸ்ட்டு சொல்லு, அப்புறம் பார்க்கலாம் அது முக்கியமான விஷயமா இல்லையான்னு. விக்ரம் சிரித்தான். அவசரப்படாத என்று கூறிக்கொண்டே ஃபோனின் ஸ்க்ரீனை அன்லாக் செய்தான். மதுமிதாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் கண்களில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. விக்ரம், வேண்டா விடு, அவன் சொல்லிட்டு போகிறான், வேண்டாம் விடு என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். ஆனால் விக்ரம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஃபோன் கேலரியில் உள்ள ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் செய்தான். பிறகு அதை நேராக ஆதியின் முகத்தின் முன்னே காட்டினான். பார் ஆதி, பார். அந்த நொடி ஆதியின் முகம் மாறிப்போனது. அவன் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. விழிப்பிதுங்கி பார்க்குறான்னு சொல்லுவா இல்லைங்களா, அந்த மாதிரி. கால்கள் அசையாமல் நின்று விட்டது. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் மதுமிதா இருந்தாள். அவ மட்டுமா இருந்தா?
அது சாதாரண ஃபோட்டோ இல்லை. மணமகள் அலங்காரத்தில் இருந்தாள். அவள் கழுத்தில் சிவப்பு ரோஜா மாலை, நெற்றியில் குங்குமம். அவள் அருகில் விக்ரம் நின்று கொண்டிருந்தான். இருவரும் மாலை மாற்றிக்கொண்டது போல அந்த ஃபோட்டோ இருந்தது. ஆதியின் கையில் இருந்த ஃபோன் கீழே தவறி விழுந்தது. அவன் கை நடுங்க ஆரம்பித்தது. அவன் பதற்றத்தில் ஃபோனை கீழே புற்றா. மழை சத்தத்தை விட அந்த ஃபோன் விழுந்த சத்தம் பெரிதாக கேட்டது. ஒரு பாறாங்கல் வெடிச்சு விழுகிற மாதிரி கேட்டுச்சு. சில நொடிகள் அங்கு முழுவதும் அமைதி. யாருமே பேசலை. அந்த ஃபோட்டோவை மீண்டும் பார்த்தான். பிறகு மதுமிதாவை பார்த்தான். மறுபடியும் ஃபோட்டோவை பார்க்குறான். மறுபடியும் மதுமிதாவை பார்க்குறான். அவனுக்கு எதை நம்புறதுனே தெரியலை. மது என்று மெதுவாக அழைத்தான். அந்த ஒரு வார்த்தையிலே அவனுடைய வலி, குழப்பம், பயம் எல்லாம் இருந்தது. மதுமிதாவின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஆதி, தயவு செஞ்சு கேளு ஆதி, நான் சொல்கிறத மட்டும் கேளு, அது உண்மை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை என்று அவள் கதறினாள். ஆனால் ஆதியின் மனம் ஏற்கனவே உடைந்து விட்டது. விக்ரம் சிரித்தான். அவன் எதிர்பார்த்ததே இதுதான். ஏன் மது, உண்மையை சொல்ல பயமா இருக்கா என்று கேலி செய்தான். மதுமிதா கோபமாக அவனை கண்ணிலேயே தீ பறக்கிற மாதிரி பார்த்தா. ஷட் அப் விக்ரம், நீ பேசாத. ஆனால் விக்ரம் இன்னும் சிரித்து கொண்டே இருந்தான். நான் பேசலன்னா யார் பேசுவாங்க? இந்த ஃபோட்டோ பொய்யா என்ன? இதில் இருக்கிறது நீ இல்லையா என்ன? நீ இல்லைன்னு சொல்ல போறியா ஆதிட்ட? அந்த கேள்வி மதுமிதாவை அமைதியாக்கியது. ஏன்னா ஃபோட்டோவில் இருந்த பெண் உண்மையிலே அவள்தான். அதை மறுக்க முடியாது. ஆதி அதை கவனித்தான். அவள் பதில் சொல்லாமல் நிற்பதை பார்த்து புரிந்து கொண்டான். அவன் இதயம் இன்னும் கனமானது. அப்படியே நெஞ்சு கிளியற மாதிரிக்கே இருந்துச்சு. அவனுக்கு அந்த ஹார்ட் ஃபீலிங்ஸ் எப்படி சொல்கிறதுனே தெரியல. மது, ஒரு தடவை என்னை பார்த்து சொல். இந்த ஃபோட்டோ பொய்ன்னு சொல் மது, ப்ளீஸ், ஒரு தடவை என்னை பார்த்து சொல் அப்படின்னு அவன் குரல் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். மழை அவள் முகத்தில் விழுந்த அந்த தருணம் மழையா அது கண்ணீரான அவனுக்கே தெரியலை. மதுமிதா அழுது கொண்டே நின்றாள். வார்த்தைகள் வரவில்லை. அவள் சொல்ல நினைத்த உண்மை அவள் தொண்டைக்குள்ளேயே சிக்கி கொண்டது. அந்த அமைதியை உடைத்தது விக்ரம் தான். ஏன் ஆதி அருகே வந்தான். இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட நாள் அவன் சிரித்தான். மதுமிதா என்னோட மனைவியாக இருந்த நாள் தெரியுமா உனக்கு? அந்த வார்த்தையை கேட்டதும் ஆதியின் உலகமே ஒரு நொடி கலங்கணும். அவள் மட்டும் கண்ணீர் வடித்து கொண்டேன். அவள் கண்ணில் கண்ணீர் ததும்பி வந்துட்டே இருந்துச்சு. அந்த கண்ணீரில் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை இருந்தது. ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. ஆனால் அதை யாரும் இன்னும் அறியவில்லை. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. விக்ரம் உண்மையிலே கல்யாணம் பண்ணிட்டானா மதுமிதாவை, இல்லை ஃபேக்கா அப்படின்னா? ஃபேக்குன்னு இருந்ததுன்னா ஏன் மதுமிதா உண்மையை சொல்ல மறுக்கிறா? அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிட்